ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருப்பு உலர் திராட்சை. அதாவது மொத்தத்திலே உலர் திராட்சைகள் அனைத்துமே உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த உலர் திராட்சை வகைகளை நம்ம அப்படியே சாப்பிட்றதுல அதிக சத்துக்கள் இருக்கா, ஊற வச்சு சாப்பிட்றதுல அதிக சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதலாவது இந்த கருப்பு திராட்சையில் இருக்கிற நன்மைகளை பார்த்துடலாம். இது அதிகப்படியான இரும்பு சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் காணப்படுகிறது. செரிமான தன்மையை மேம்படுத்தக்கூடியதான சத்துக்கள் இதில் காணப்படுகிறது. இரத்த சோகை பிரச்சனையை தடுக்கக்கூடியதான ஆற்றல் இதில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், போரான் சத்துக்கள் நிறைந்ததான இந்த திராட்சையில் எலும்பு பற்களுக்கு அதிகதான பலனை தருகிறது. வயிற்றில் இருக்கிறதான அமிலத்தன்மையை குறைக்கக்கூடியதாகவும் இந்த கருப்பு திராட்சை காணப்படுகிறது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இது நீக்குகிறது. இப்போது ஊற வச்ச திராட்சைக்கும் ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடியதான உலர் திராட்சைக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்சதான உலர் திராட்சையை அப்படியே நம்ம ஊற வைக்கிறதுனால அது மிருதுவாக மென்மையாக மாறுது. இதனால் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கு எந்த சிரமம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு மென்மையாக இருக்கும். சீக்கிரம் இது செரிமானமும் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதான குறிப்பாக நிறைய பெரியவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இப்படி உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டு வரலாம். அப்படிப்பட்டதான பிரச்சனை இருக்காது, செரிமான பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, அஜீரண பிரச்சனையுமே இருக்காது. இதை ஊற வைக்காமல் சாப்பிடும்போது சிலருக்கு அது மென்மையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறு கூட ஏற்படலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரம் ஊற வச்சு சாப்பிடலாம். மற்றபடி 2 திராட்சையிலுமே ஊற வைத்ததிலும் வைக்காததிலும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் ஊற வைத்ததில் ஆற்றல் சற்று சீக்கிரமாக உடலுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலையிலே வெறும் வயிற்றில் நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஊற வச்சதான உலர் திராட்சையும் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை அதாவது அனிமியா பிரச்சனை வராமல் இது பாதுகாக்கும். உடல் இரத்த அளவை இது அதிகரிக்கும். இரும்பு சத்தை கூட இது அதிகரிக்கும். இதை டெய்லி காலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஊற வச்சு சாப்பிட்றது அனைத்து வயதினருக்குமே ஏற்றது. இதில் அதிகப்படியான சர்க்கரையின் அளவு இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை கேட்டு சாப்பிடணும். அதே போல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதை ஆலோசனை பெற்று சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.